வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மஷ்ரூம் அண்ட் பட்டாணி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு காளான், கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், அடுத்ததாக 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அடுத்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை நம்ம சுத்தம் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதோட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ பாதி வெந்தாவே போதும். அடுத்ததான் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எகைன் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலாஸோட பட்டாணி நல்லா வேகணும். அப்போ தான் நம்மளோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டாணி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட பட்டாணி இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ காளான் அண்ட் பட்டாணி நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் காளான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட பட்டாணி அண்ட் மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகைன் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்மளோட கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஃபைனலாக நம்மளோட பட்டாணியன் மஷ்ரூம் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி உங்களுக்கு சாப்பாடு, சப்பாத்தி, இல்லாட்டி தோசை, இட்லி எதுக்காக இருந்தாலும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.